வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல்நலத்தை சீரமை செய்வித்த குருவே வாழ்க வளமுடன். மேடையில் அமர்ந்துள்ள உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இருவாழ் மெய்யன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த கிராம சேவை திட்டத்தை நிறைவேற்றுவது உலக சமுதாய சேவா சங்கம். அப்படின்னா இது திருப்பூர் சமுதாய சேவா சங்கம் அல்ல, தமிழ்நாடு சமுதாய சேவா சங்கம் அல்ல, உலக சமுதாய சேவா சங்கம். அப்போ உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா நம்ம இந்த வேலை செய்ய முடியும். இதுதான் நம்ம குருவினுடைய சிறப்புங்க. அதை குருவினுடைய பிரதியாக நம்மளுடைய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலக சமுதாயமே நல்லா இருக்கணும் அப்படின்னா தனி மனிதன் அமைதியாக இருந்தா தான் உலக அமைதி வரும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ உலகத்துல போர் வருது. இப்ப நம்ம ஈரானுக்கு போர் வந்தது, என்ன நடந்தது? நம்ம ஊர்ல கேஸ் விலை கூடுது. அப்போ உலக அமைதியா இருக்கணும். ஏன் அப்படிங்கிறது இப்பதான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியுது. நாங்க கிட்டத்தட்ட 60 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். மக்களுக்கு பெருசா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல, நம்மளை பாதிக்கிறப்ப தான் தெரியுது. அதை விட நம்ம திருப்பூர்காரர்களுக்கு நல்லா தெரியும். உலகத்துல பிரச்சனை வந்தா திருப்பூர்ல ஆர்டர் 50% குறைஞ்சது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 50 கோடி ரூபாய் 50,000 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்ணது 30,000 கோடியா 23ல நம்மளுடைய ஏற்றுமதி குறைஞ்சது. அப்போ உலக அமைதி வேணும் அப்படின்னா தனி மனித அமைதி வேணும். தனி மனித அமைதி தான் இங்க நம்ம சொல்லித்தர போறோம். நம்ம இந்த இடுவம்பாளையம் கிராமம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. பிரதானமான தொழில் நெசவும் விவசாயமும் ஒரு காலத்துல இருந்தது. காந்தி அவர்கள் 2 முறை அவர்களை இங்க வந்துட்டு போயிருக்காங்க. இங்க நெசவு பண்ண வேட்டியை வாங்கி அவர்களை கட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது நம்ம இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இந்த பயிற்சி இங்க கிடைச்சிருக்கு. சாதாரணமா மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு சொன்னா எல்லாம் சோசியல் மீடியாலே இருக்குது, நீங்க என்னத்தை சொல்லித்தர போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோசியல் மீடியால எல்லாமே இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு தெரியுமா? அதுதானுக்கு தெரியாது. இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணித்தான் ஆகணும். மனசு நல்லா இருக்கணும்னா தியானம் பண்ணித்தான் ஆகணும். மகரிஷிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கின கால் உழுக போன கால் எல்லாம் உழுகாதீங்க. என்னுடைய பயிற்சி தான் உங்களுக்கு குருவா இருக்கும், அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னத்துக்கு அப்படி சொல்றாங்கன்னா, உங்களுடைய உடல் இருக்கிற பிரச்சனையை நான் வாங்கி தியானம் பண்ணி உங்களுக்கு சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டா நான் தூங்கி வச்சா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்க உடம்பு நல்லா இருக்கும், நீங்க தான் உடற்பயிற்சி பண்ணணும். உங்க மனசு நல்லா இருக்கும்னா நீங்க தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ இதை செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா நம்ம நெசவும் உழைப்பு விவசாயம் தான் செயல்ல. ஒரு விவசாயத்துல நம்ம ஒரு விதையை போடுறோம், அது முளைக்கணும்னா தண்ணி ஊற்றணும், அளவா தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் என்னென்ன போடணுமோ இல்லை போட்டால் தான் செடி முளைக்கும். அதே மாதிரி நெசவில் ஒவ்வொரு தடவை ஒரு வேஷ்டி நெசவு பண்ணோம்னா 4000 தடவை கை இப்படி இழுத்தோம்னா தான் அது நெசவு ஒரு வேஷ்டியாக மாறும். இந்த மாதிரி செயல் செய்தால் தான் விளைவு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும். ஆன்மீகம் அப்படின்னாவே மக்களுக்கு மற்றவர்கள் சொல்வது ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படி ஏத்துக்கிறது தான் வேதாந்தம். சித்தாந்தம் அப்படிங்கிறது சித்தர்கள் வழியில வந்த ஒரு விஷயம். இது புத்தர் சொன்னாங்க. புத்தருக்கு அடுத்தபடியாக, வள்ளலாருக்கு அடுத்தபடியாக சித்தர்கள் வழியில வந்தவர் தான் வேதாத்திரி மகரிஷி. பிராக்டிக்கலா சயின்டிபிக்கா அதை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தேவையான திறமையும் வலிமையும் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்மளுக்குள்ளேயே தியானம் செய்தால் வரும் அப்படிங்கிற விஷயம் தான் சித்தாந்தம் எனப்படுகிறது. அந்த வழியில் வந்ததா உலக சமுதாய சேவா சங்கம். அந்த பயிற்சி தான் ஸ்கை யோகாங்கிற பயிற்சி இங்கே கொடுக்க இருக்கிறோம். இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சாமிஜி சொல்லுவாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படிம்பாங்க. அன்றாட வாழ்வை ஆழ்ந்து அறிந்து அனுபவித்து வாழறதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாத்திட்டையும் கேட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்வியனுடைய எய்ம் என்னங்க, வாழ்வியனோட நோக்கம் என்னங்க அப்படின்னா, நான் நல்லா படிச்சுங்க, நான் நல்ல போஸ்ட்ல நிறைய பணம் சம்பாரிச்சுங்க, அப்புறங்க நல்லா வீடு கட்டினங்க, வீடு கட்டிங்க அப்புறம் இருக்கணுங்க. அதுக்கு வீடு கட்டாமே இருக்கலாமுங்க. வீடு கட்டாமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க. எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருக்கிறது தான் தியானம், உடற்பயிற்சி. அதைத்தான் இங்க நம்ம சொல்லித்தர போறோம். இது ஏதோ சும்மா கிடைக்குது அப்படின்னு இலவசம்னாவே மக்கள் மோசம்னு நினைப்பாங்க.
ஆனா இது வந்து மகரிஷி சொல்லுவாங்க, உங்க வாழ்நாள் இப்ப நாங்கெல்லாம் 30 வருஷம் ஆச்சு, 33 வருஷமா பயிற்சி வந்து ஒரு நாள் விடாம செய்யறோம். ஒவ்வொரு நாளையும் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் இந்த பயிற்சி தான். இது இந்த பயிற்சியில தான் மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு பணம் வேணும், ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியுங்க. அதை தான் நான் 33 வருஷமா நம்ம பயிற்சி பண்ணிட்டு தான் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. இந்த மகிழ்ச்சியா இருப்பதற்கு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிற ஒண்ணுதான் வாழ்வினோட குறிக்கோளான்னு நினைச்சிட்டு இருக்கோம். மணி மேக்கிங் மிஷின் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பிறந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கத்த வாழ்க்கை இன்னைக்குத்தான் வாழ முடியும், நாளைக்கு வாழ முடியாதுங்க. அந்த வாழ்க்கை இன்னைக்கே வாழ்றது எப்படிங்கிறத இங்க சொல்லித்தர போறோம்ங்க. அடுத்தது சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம் அப்படின்னா வெளியிலிருந்து வர்றதா சிற்றின்பம். பேரின்பம்ங்கிறதுனா சும்மா இருத்திலே சுகம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் முக்கியமான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சும்மா இருந்தாலே இறைவன் உள்ள எப்படி வேலை செய்யறான். இறைவன் நம்ம உடம்புல இந்த சாப்பாடு போடுற யாரு ஜீரணம் பண்றாங்க, அதுக்கு யோசனை பண்ணி பாருங்க. உள்ள இருக்கிற இறைவன் தான் ஜீரணம் பண்றான். ரத்த ஓட்டம் ஓடுகிறது. பஞ்சபூதங்கள்ல நிலம்ங்கிறது உடலுடைய இயக்கங்கள். ரத்த ஓட்டம் ஓடுது, அது வந்து நீரோடு சேர்ந்தது. ரத்தம் எப்படி ஓடுது, யார் உள்ள வச்சு ஜெனரேட்டர்ல போட்டு சுத்துறாங்களா, எப்படி ஓடுது அது. அதுக்கு அடுத்து உடம்பு 98.6 டிகிரி வெப்பமா இருக்குது. அது எப்படி கரெக்டா எக்ஸாக்ட்லி மெயின்டைன் பண்றா. 1/2 டிகிரி கூடாம நம்ம காய்ச்சல் டாக்டர்கிட்ட போறோம். அடுத்தது காற்றில் இருக்கிற உடம்புல இருக்கிற ஆக்சிஜன். நம்ம எல்லாம் கொரோனா டைம்ல போய் பார்த்துட்டு 98 இருக்குதா, 98 கீழே போனா போய் டாக்டர் போய் பார்ப்போம். அதுதான் வந்து உடம்புல இருக்கிற ஆக்சிஜன். அடுத்தது உயிர் ஒன்று இருக்கிறது. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்றா, ஆகாசமா இருக்கக்கூடிய இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கையில இதை விட நம்ம ஒரு பேரின்பமே கிடையாது. இறைவன் எனப்படுவன் எங்கும் நீக்கவன் நினைத்துள்ளவன். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்ப சாதாரணமா சிலை வழிபாடு அப்படின்னா ஒரு சில பேர் ஒவ்வொரு கருத்துக்களை வச்சுட்டு இருப்பாங்க. சிலை வழிபாடு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு தொடர்பு சாதனம் அப்படிங்கிறத ஞானிகளுடைய கருத்து. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்போ விநாயகர் போய் கும்பிட்றோம் அப்படின்னா விக்கனங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் அப்படின்னா, விக்கனங்களை தீர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது. அது அக்யூமுலேட்டட் எனர்ஜி தான் விநாயகராக வருகிறது. இதுதான் வந்து சாதாரணமாக மக்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு வந்து வெயில நிற்கணும்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி, கால்சியம் வேணா வெயில நிற்கணும் அப்படிங்கிற. அப்போ நம்ம சூரியனை கும்பிடணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சூரியனை கும்பிட்றது அப்படின்னா விட்டமின் டி இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் சூரியனுடைய விக்கிரகத்தில் வருது அப்படிங்கிறதா அதனுடைய விஞ்ஞானபூர்வமான விளக்கம். அதே மாதிரி எல்லா மதங்களுமே வந்து விஞ்ஞானபூர்வமாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானபூர்வமாக வடிவமைப்பட்டிருக்கு புரிஞ்சுட்டா இந்த மதத்துக்குள்ள சண்டையே வராதுங்க, உலகம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான கருத்து. இப்போ ஜீசஸ் சொல்லுவாங்க, கண் இருப்போரெல்லாம் பார்க்க வாருங்கள், காது இருப்போரெல்லாம் கேட்க வாருங்கள் அப்படிங்கிறாரு. அவங்க சொல்றது செவிடனையோ குருடனையோ சொல்லிங்க, சாதாரணமா மனசு இனிமையா இருக்கக்குள்ள தான் சொன்னாங்க. கண் இருக்குன்னா எங்கேயோ பார்த்துட்டு இருப்போம், நம்மளுக்கு முன்னால எது நடந்தாலும் தெரியாம இருக்கும். அதுதான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. காது வந்து நம்மளுக்கு காது எல்லாத்துக்கும் கேட்கும், மனசை ஒருநிலைப்படுத்தி கேட்டோம்னா தான் நம்மளுக்கு புரியும். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியா முஸ்லீம் மதத்தில் சொல்லுவாங்க, என் இறைவன் எனக்கு கொடுத்த அற்கொடை இது. முகமது நபிகள் சொல்லுவாங்க. முகமது நபிகள் இது எல்லா விஷயத்தையுமே நம்ம இறைவன் கொடுத்த அற்கொடை. நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள் எல்லாருமே இறைவன் கொடுத்த அற்கொடை அப்படின்னு நினைச்சோம்னா we will respect everyone. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பஞ்சபூதங்கள் வந்து பஞ்சபூதங்கள் நமக்குள்ள மட்டும் இல்லை, ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு மிருகத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதை வந்து நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம மனிதனை மட்டும் மதிப்பதல்ல, நம்ம சுற்றி இருக்கின்ற நிலத்துல இருந்து 5 அறிவு ஜீவன் வரைக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே நமக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயமே விஞ்ஞானபூர்வமாக தான் இருக்கும். இதை கற்றுக்கொள்றதுக்கு உங்க மூதாதையர்கள் பல தலைமுறைக்கு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நீங்க புண்ணியம் பண்ணினாலதான் இந்த சேவை கிராம சேவை திட்டம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கத்த வாழ்க்கைய நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழினா இந்த நாள் இழந்த நாள் இழந்ததுதான், இது நாளைக்கு திருப்பி வராதுங்க. இதை கரெக்டா மனசுல வச்சுக்கோங்க. இந்த மகிழ்ச்சியா இருப்பதுக்கு பயிற்சி பண்ணா மட்டும்தான் வரும். இந்த பயிற்சிகளை நாங்க வந்து தேடி வர்றதுனால இது என்னமோ சீப்பா கிடைக்குன்னு நினைச்சுக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பயிற்சிகளையும் அவர் முழுக்க விஞ்ஞானபூர்வமா ஆராய்ச்சி செய்து வெரி சிம்பிளிஃபைடா கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபைடா கொடுத்துருக்கனால ஈஸியா செய்யறதுனால அதுல வந்து பயன் குறைவுன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லா பயன்களும் இதுல கொடுக்கப்படும். ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழலாம், அடுத்தது இளமையாக வாழலாம், எப்பொழுதும் இனிமையாக வாழலாம். எல்லாமே பயிற்சியில் கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியா கவலை ஏன் வருது, கோபம் ஏன் வருது, எல்லாத்தையுமே நம்ம விஞ்ஞானபூர்வமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்றது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் பெற்ற
உங்களால் தான் முடியும். உங்களுக்கு தேடி வந்திருக்குது, நல்லா உபயோகித்துக் கொள்ளுங்கள். நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். குழந்தைகளுக்கு நீங்க எதையும் சொல்லிக் கொடுக்காதீங்க. குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும், விஞ்ஞானபூர்வமா அவங்க எல்லா செல்போன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மகிழ்ச்சியா இருப்பது மட்டும் தெரியாது. குழந்தைகளுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகளை கொடுங்க, அவங்க வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியா இருப்பாங்க. இந்த ஹாப்பினஸை கொடுக்கறதா நம்மளுடைய இந்த பயிற்சியோட நோக்கம். மிகப்பெரிய ஒரு பேறு பெற்றவர்கள் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் நலமும் பெற்று மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் மண்ணில் தோன்றிய மகான்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களையும் வேண்டி விரும்பி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.